வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா குருநாத சுவாமி கோவிலோட மாட்டு சந்தை. அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. இது சும்மா ஒரு பாட்டு தான், ஆனால் இங்கே அவ்வளோ மாடுகள் இருக்கு. எல்லாமே நாட்டு மாடு தான். இங்கே கலப்பின மாடுகள் அப்படின்ற மாதிரி எதையுமே கொண்டு வரல. ரொம்பவே ஒரு நம்ம நாட்டு இனங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சந்தை வருஷத்துக்கு ஒரு டைம் கூடுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயம். இது இந்த பதிவு எதுக்காக முக்கியமாக போடுறோம் மாதிரியான சந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம குழந்தைங்க குடும்பத்தோடு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பாரம்பரியம் மற்ற விஷயம் நம்மளோட பழமை என்னைக்கும் மாறாமல் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் வந்து தெரிய வரும். நம்ம அடுத்த சந்ததிகளுக்கும் தெரிய வரும். இந்த மாதிரியான மாடு இனங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் இப்போ நாயை பார்த்தாவே பயந்து ஓடுது இல்லை. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மிருகங்களோடையும் இந்த மாடுகளோடையும் பழகிறதுக்கான வாய்ப்பை நாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இது நம்மளோட இணைஞ்சு வாழ்கிறதுக்கு நம்ம பல வருஷமாக முயற்சி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த மாடுகளை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு அவ்வளோ வருஷம் பாடுபட்டுருப்போம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்து நம்ம பயந்து ஓடணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறணும் அப்படின்னா இந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம பரம்பரை நம்ம சந்ததிகளை பிடிக்க வந்து இன்ட்ரோ கொடுக்கணும்.